ஆனால் வந்ததுக்கு பின்னால் சொத்து நிறைய சேர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த 7ல் செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது மிக கடுமையான பாதிப்பை தருமான நிறைய புரோட்டோக்கால் இருக்குது, அதில் நிறைய விதிவிலக்குகள் இருக்குது. பிறக்கும்போதே குரு வீட்லேயோ செவ்வாய் வீட்லேயோ சந்திரன் வீட்லேயோ சூரியன் வீட்லேயோ செவ்வாய் இருந்தால் கண்டிப்பாக அது கெடுதலை தராது அப்படின்றது பொதுவான ஒரு அடிப்படை. இதில் ஒரே ஒரு விஷயம் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு மட்டும் கொஞ்சம் கடுமையை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மீன லக்னத்துக்கு 7ல் இருக்கக்கூடிய செவ்வாய், அல்லது மிதுன லக்னத்துக்கு 4ல் இருக்கக்கூடிய செவ்வாய், சிங்க லக்னத்துக்கு 2ல் இருக்கக்கூடிய செவ்வாய், அதே மாதிரி துலா லக்னத்துக்கு 12ல் இருக்கக்கூடிய செவ்வாய். இது கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய செவ்வாயாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அந்த செவ்வாய், இந்த செவ்வாய்க்கு சூரியன் எந்த இடத்துல இருக்கார் அப்படிங்கிறத பார்த்து அந்த செவ்வாயினுடைய அமைப்பை தாராளமாக 7ஆம் இடமாகவோ 4ஆம் இடமாகவோ 2ஆம் இடமாகவோ 12ஆம் இடமாகவோ எடுத்துக்கலாம் கன்னி செவ்வாய். அது போக அடுத்தது புதன். நம்ம சந்திரனுக்கு என்ன சொன்னோமோ அதுதான் புதனுக்கும். சந்திரன் தன்னிலை அறிவில் அதிகமாக நிறைய எடுத்து தன்னுடைய தற்சார்பை நிறைய எடுத்து பார்ப்பார். என்னுடைய வெயிட் என்ன அப்படின்னு எடுத்து பார்க்குற ஒரு சந்திரன். என் வெயிட் எவ்வளவு நிர்ணயம் பண்ணியாகணும்னு சொல்கிறவர் புதன். பொதுவாகவே சந்திரன் புதன் காம்போங்கிறது கொஞ்சம் கடுமையை தரக்கூடியது. சார் சந்திரன் கேது காம்போவை கூட ஏற்றுக்கலாம், சந்திரன் புதன் காம்போவை ஏற்றுக்கவே முடியாது. அப்போ இந்த சந்திரன் தனித்து இருந்த சந்திரன் பாவியாக இருக்கக்கூடாது. அதேமாதிரி தனித்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் ஒரு ஜாதகத்துக்கு வந்ததுக்கு பின்னால் அந்த ஜாதகருக்கு வரக்கூடிய மனைவி அல்லது கணவன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் புள்ளி விவர கணக்கில் இருப்பான், அவ்வளோ வேற ஒன்றும் கிடையாது. எதை செஞ்சாலும் எழுதி வச்சு கணக்கு போட்டு பட்ஜெட் போட்டு வேலை செய்கிறவன். அப்போ இவங்க தாராளமாக இருக்கும். ஒரு விஷயமா வச்சுக்கலாமே, சிம்ம லக்னமாக இருக்குது, 5ஆம் இடம் குருவனுடைய வீடு, தனுசு வீடு, தாராளவாதியாக இருப்பான். ஏன்னா சிம்ம லக்னம், அவன் அளந்து கொடுக்குறவனா இருக்க மாட்டேன், அள்ளி கொடுக்குறவனா இருப்பான். 5ஆம் இடம் குருவாச்சே, கல்வியை அளந்து கல்வியை அளந்து கொடுக்கக்கூடிய குரு எவனும் கிடையாது, அறிவை அளந்து கொடுக்கக்கூடிய குருவும் எவனும் கிடையாது. ஆனால் இந்த 7ஆம் பாவத்தில் புதன் இருந்தால், இப்படி இருக்கக்கூடிய அமைப்புக்கு 7ஆம் பாவத்தில் புதன் இருந்தால் என்ன பண்ணால் அவன் அளந்து கொடுப்பான். ஒவ்வொரு வீட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சமையலுக்கே கரெக்டாக அரிசி பருப்பு எடுத்து கொடுக்குற ஆள்லாம் இருக்கான். இவ்வளோ தான் இன்றைக்கி சமையல், இவ்வளோ தான் இன்றைக்கி அரிசி பருப்பு, இவ்வளோ தான், இதுக்கு மேலே எச்சா போட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. இவ்வளோ ஒரு நுண்ணியமான கணக்கு போடக்கூடிய 7ஆம் வீட்டில் புதன் இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை. சார் அது உங்களுக்கு சொல்லலை, உங்களுக்கு 7ஆம் பாவத்தில் என்ன இருக்குது, எந்த கிரகம் இருக்குது, அதனுடைய தன்மையை பொறுத்து உங்களுக்கு கணவனோ அல்லது மனைவியோ வாய்ப்பாங்க அப்படின்றத உண்மை. அப்போ வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி